மண்டே ஈவினிங் வாஷ் பண்ணாமல் கொஞ்சம் துணிங்க இருந்தது. அதை வாஷிங்க்கு போட்டுட்டு அங்கேயே நின்று கொஞ்ச நேரம் நானும் ஹேமந்தும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். வீட்டுக்கு பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள் இருக்கும். பப்பாளி மரம், கொய்யா மரம், அப்படியே வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பலா மரம் கூட இருக்கும். நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் பலா மரம் காய் விட்டு இருந்தது. ஆனால் எங்களால் அதை பறிக்க முடியாது. ஏன்னா அந்த மரம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டு காம்பவுண்டில். ஸோ அந்த வீட்டில் யாரும் இல்லாததுனால அதை அப்படியே காஞ்சி கீழே தான் கொட்டிடும். அப்புறம் ஒரு 3 டேஸ்க்கு தேவையான மாவை அரைச்சி வச்சுக்கிட்டோம். நியூவாக ஆஃபீஸ் சேஞ்ச் ஆனதுலேருந்து ஒரு மாதிரி ரொம்ப டைட்டாக போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ஒர்க்கு. பழைய ஆஃபீஸ்லலாம் நாங்கள் எப்போவுமே லீவ்லேயே இருக்கிற மாதிரியே இருக்கும். பெருசாக அந்த அளவுக்கு ஒர்க் இருக்காது. ஆனால் இந்த ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒர்க் டைட்டாகவே இருக்குது. ஃப்ரைடே ஆனால் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அப்பாடா 2 நாள் லீவ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஜாலிலேயே ஓடிடும். சாமி கும்பிட்டுட்டு நானும் ஹேமந்தும் அப்படியே கடைக்கு போனோம். அவனுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி தரலான்னு கூட்டிகிட்டு போனேன். அவனுக்கு சாக்கோ பைனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வாங்கி கொடுத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். நைட்டுக்கு ரவா தோசை தான் பண்ணியிருந்தோம். அதை சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம். நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.